அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் பயிற்சி நடைபெறக்கூடிய இந்த தருணம் என்பது கஷ்டத்தை விளக்கும் நேரமாக அமையக்கூடிய வாரமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் 12ஆம் தேதி வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டம் விலகும் நேரமாக எந்தெந்த விஷயங்களில் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு மிகவும் வலுவாக நுழைகிறாருங்க. அங்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி, சூரியன் மற்றும் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். சந்திரனுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் மிகவும் வலுவுள்ள ஒரு தருணமாக மிகப்பெரிய அளவுல நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவேதான் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய 4 கிரகநிலைகளின் அமைப்பு மிகப்பெரிய அளவுல கஷ்டத்தை விளக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை விரிவாக ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் நுழைவது என்பது கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்களை களைவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன. அப்படி சிரமங்கள் விலகுவதால் சினிமா துறை, நாட்டியத்துறை, இசைத்துறை என அனைத்திலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கலைத்துறை ரீதியான பணிகளில் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே பல்வேறு வகையான சிரமங்கள், தடைகள், தாமதங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக முக்கியமான ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. பஞ்சமஸ்தானம் மிகவும் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக பெரிய அளவுல வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றியை குவிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மிக சிறப்பானதாகவும் வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒன்றாகவும் அமைந்துள்ளன என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன. எனவே இந்த தருணம் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள், சங்கடங்களை நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக உங்களுடன் சனி சகமாக பணிபுரியக்கூடிய பணியாளர்களிடம் இருக்கக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மேல் அதிகாரிகள், நிர்வாகத்தினரிடம் ஏற்பட்டு வந்த ஒரு சாதகமற்ற போக்கு மனதிற்கு வெகுவளவில் கஷ்டத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கிறது. எனவே உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலை என்பது பல சிரமங்களை விலக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை சிறப்பாக மாறும். கஷ்டம் என்பது விலகக்கூடிய தருணமாக அமைகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. சூரியனும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைகிறது. தாய் தந்தையரின் உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஏனென்றால் பிதுர்காரகன், மாதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் சனி ஆகிய 2 கிரகநிலைகளின் அமைப்பும் வலுவான ஒரு இணைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல்நல ஆரோக்கிய முன்னேற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எடுத்த காரியத்தை சிரமம் இல்லாமல் கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக பெற்று தருகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே
துலாம் ராசிக்காரர்கள் குடும்ப ஒற்றுமைக்காக முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள்ல மிக சிறப்பான ஒற்றுமை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களிலும் ஒற்றுமை நிறைந்து கிடைக்குங்க. பகை உணர்ச்சியும், தேவையில்லாத முரண்பாடான கருத்து, தேவையில்லாத வாக்குவாதம், மன வருத்தம் என கஷ்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறார். அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கோல்சார விதியின் அடிப்படையில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு நிறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தித்திப்பாக அளிக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உள்ளார் என்பதில் சந்தேகமே வேண்டாங்க. எனவே கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு சரியான முறையில் தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதால் பல சிரமங்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு தருணமாகவும், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல மிக சிறப்பான விசேஷ தருணங்களை பெறுவதற்கான வாய்ப்பு கஷ்டத்தை விளக்குவதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெகுவளவில் கஷ்டம் குறையக்கூடிய ஒரு தருணமாகவும், அதே சமயம் அதிர்ஷ்டம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க. 6ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்துல அபரிவிதமான வளர்ச்சியையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு துலாம் ராசிக்காரர்களுடைய நிஜ வாழ்க்கையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு விரய செலவுகளையும் அலைச்சலையும் அதிகரித்தாலும் கூட அவற்றின் மூலமாக கஷ்டம் குறைந்து நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது. இது மட்டுமல்லாது ராகுவுடன் இணைந்து ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் சந்திரன் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை காரிய வெற்றி நிறைந்த ஒரு தருணமாகவும், கனகச்சிதமாக அவற்றை செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயமாக நிரம்பி உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. இது மட்டுமல்லாது பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். சுகஸ்தானம் வலுவடையக்கூடிய இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் குறைவதோடு மட்டுமல்லாது தேவையில்லாத விரய செலவுகளும் கட்டுக்குள் வரும். சுப விரயம் அபரிவிதமாக ஏற்படக்கூடிய இனிமையான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் புதிதாக இளம் வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை மங்களக்காரகனான செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், கஷ்டம் குறைய வேண்டும் என்றால் வருகின்ற மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் பிரபஞ்சத்தின் மூலமாக வேறு வகையான ஆற்றலும் சக்தியும் நிச்சயமாக கிடைக்கும். அவற்றின் மூலமாக பல சிரமங்கள், கஷ்டங்கள் உங்களை விட்டு நிச்சயமாக விலகும் என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு